வெல்கம் டு Raglannskitchen. இன்றைக்கி நம்ம ஈஸியாக சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக சாக்லேட் கேக் எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: 1 கப் மைதா மாவு, 1/2 கப் சர்க்கரை, 1/4 கப் கொக்கோ பவுடர், 2 முட்டை, 100 கிராம் பட்டர், 5 ml டார்க் வெனிலா எசன்ஸ், 1/4 கப் காய்ச்சிய பால். இதோட ப்ளைன் சோடா யூஸ் பண்ணி இன்றைக்கி நம்ம எப்படி சாக்லேட் கேக் பண்ணலான்ட்டு பார்க்கலாம். இப்போ இந்த கேக் செய்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் 2 முட்டையும் உடச்சி ஊற்றிடலாம். இப்போ 2 முட்டையும் உடச்சி ஊற்றியாச்சு. இதோட நம்ம சர்க்கரையை இதில் போட்டுக்கலாம். இப்போ இதை மூடி நம்ம நல்லா நைஸாக நுரவுற அளவுக்கு அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சதுமே இது கூடவே பட்டரையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிடுவோம். இப்போ இதோட வெனிலா எசன்ஸையும் ஊற்றி இது கூடவே காய்ச்சிய பாலும் ஊற்றிக்கலாம். இப்போ இதுக்கு ப்ளைன் சோடா ஊற்றிக்கலாம். இந்த சோடாவோட மூடி நம்ம அளவாக எடுத்துக்கலாம். இந்த மூடியில் 4 மூடி ஊற்றிக்கலாம். இப்போ 4 மூடி ஊற்றியாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சாச்சு. இப்போ இதோட கொக்கோ பவுடரையும் போட்டு இது கூடவே மைதா மாவை பாதி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு போட்டால் போதும். மீதி நம்ம தனியாக வச்சிடலாம். இப்போ மூடி போட்டு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம இதை அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம அரைச்சாச்சு. இதோட மீதி உள்ள மைதா மாவையும் நம்ம சேர்த்துடலாம். இதையும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதை நம்ம தனியாக வச்சிடலாம். இப்போ இதுக்கு கேக் பாத்திரம் எடுத்துக்கலாம். இந்த கேக் பாத்திரத்தில் சென்டராக பட்டர் பேப்பர் போட்டு இது சைடு எல்லாத்துலேயுமே நம்ம சுற்றியுமே பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். கேக் பாத்திரம் இல்லைன்னா குக்கர் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். குக்கரில் இதே மாதிரி கேக் பேன் வச்சு சென்டரை வச்சு நம்ம விசில் போடாமையும் பண்ணலாம். இப்போ பட்டர் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சதை சுற்றியும் ஒரே ஈவனாக வர மாதிரி ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் ஈவனாக எல்லா சைடுமே ஊற்றியாச்சு. இப்போ நம்ம இதை லேசாக ஒரு ஷேக் பண்ணி லைட்டாக தட்டிக்கலாம். அப்போ தான் பபுள்ஸ் எல்லாம் உள்ளே இல்லாமல் கேப்லாம் ஃபில் ஆகிக்கும். இதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ்வில் இந்த மாதிரி நம்மளுக்கு கேக் பாத்திரத்துக்கு அடியில் மணல் பிளேட் கொடுத்துருப்பாங்க. அதை மணல் ஃபில் பண்ணி சென்டராக வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஊற்றி வச்ச கேக் பாத்திரத்தை சென்டராக வச்சிடலாம். இப்போ சென்டராக வச்சாச்சு. இப்போ மூடி போட்டு 45 மினிட்ஸுக்கு லோ ஃப்ளேமில் இதை நம்ம பேக் பண்ணிக்கலாம். 45 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த கேக்கை நல்லா பேக்கிங் ஆகிடுச்சான்ட்டு பார்க்குறதுக்கு ஒரு குச்சி எடுத்து இது மாதிரி இன்சர்ட் பண்ணி பார்த்தோம்னா ஒட்டாமல் வந்ததுன்னா நல்லா பேக்கிங் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதில் ஒரு கட்டிங் பேடை திருப்பி போட்டு
அதுக்கு மேலே வச்சு அப்படியே திருப்பி எடுத்தோம்னா கேக் கீழே வந்துடும். இப்போ இதுக்கு மேலே இருக்கிற பட்டர் பேப்பர் நம்ம மெதுவாக ரிமூவ் பண்ணிடலாம். இதுக்கு மேலே ஒரு பிளேட்டை வச்சு திருப்பினோம்னா நம்மளுக்கு டாப் சைடு அப்படியே மேலே வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக ஸ்பாஞ்சியாக கேக்கு நல்லா பேக்கிங் ஆகி வந்திருக்கு. இப்போ நம்ம இதை கட்டிங் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கட்டிங் பண்ண முறையே நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்குது. இப்போ எடுத்தோம்னா எவ்வளோ ஸ்பாஞ்சியாக கேக், நல்லா சாக்லேட் கேக்கு பேக்கிங் ஆகி வந்திருக்கு பாருங்கள். சிம்பிளான டேஸ்டியான சாக்லேட் கேக் ரெடி. நீங்களும் இந்த சாக்லேட் கேக் ரெசிப்பியை வீட்டில் செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இனி வரும் சமையலில் சந்திப்போம். ராக்லன்ஸ் கிச்சன். தேங்க்யூ.